கேடில் விழுச்செல்வம் கல்வியொருவருக்கு மாடல்ல மற்றையவை என்கிறார் வள்ளுவர். அத்தகைய தரமான கல்வி தமிழக குழந்தைகள் அனைவருக்கும் கிடைக்கிறதா என்றால் இல்லை என்பதே பதிலாக அமையும். பணம் படைத்த குழந்தைகள் உயர்தர பள்ளிகளில் தரமான கல்வியை கற்பது காலம் காலமாக நடந்து வரும் நிகழ்வாக அமைந்துவிட்டது. தமிழகத்தின் தலைவிதி என்றே சொல்வதை தவிர வேறென்ன சொல்ல. அதனை சீர்படுத்த பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசால் கொண்டுவரப்பட்ட திட்டமே தேசிய கல்விக் கொள்கை. அப்படி என்ன இருக்கிறது அந்த கல்விக் கொள்கையில்? தேசிய கல்விக் கொள்கையில் மாணவர்களுக்கு டிஜிட்டல் கல்வி அறிவு, மின் கற்றல் மற்றும் புதிய தொழில்நுட்பங்களை கற்றுத் தருவதோடு பள்ளிகள் சிறு வயதிலிருந்தே தொழில் பயிற்சிகளை வழங்குகிறது. மாணவர்கள் எந்த பின்னணியில் இருந்து வந்தாலும் அவர்கள் அனைவருக்கும் சம கல்வி என்பதை உறுதி செய்கிறது. தேசிய கல்விக் கொள்கையின் மிக முக்கிய அங்கமாக விளங்கும் மும்மொழி கொள்கை தாய்மொழி தமிழ் கட்டாயம் என்பதோடு ஆங்கிலத்துக்கு அடுத்ததாக மூன்றாவது மொழியாக ஏதேனும் ஒரு மொழியை கற்க வாய்ப்பை வழங்குகிறது. இத்தகைய தரமான கல்வி வழங்க தகுந்த ஆசிரியர்கள் வேண்டுமல்லவா? எனவே ஆசிரியர்களுக்கான திறனை மேம்படுத்தும் பயிற்சியை அளிப்பதோடு 2030க்குள் கற்பித்தலுக்கு 4 ஆண்டு பிஎட் பட்டம் கட்டாயமாக்கப்படுவதோடு தொற்று நோய்கள் உட்பட எதிர்கால சவால்களுக்கு மாணவர்களை தயார்படுத்த ஆன்லைன் கல்வியை கற்பிக்க பயிற்றுவிப்பதும் இதில் அடங்கும். இத்தகைய சமக்கல்வியை போதிக்கும் தேசிய கல்விக் கொள்கையின் சிறப்பம்சங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை மிளிரச் செய்யும் என்பது உறுதி. முதல் மொழி தாய்மொழி தமிழா இருக்கட்டும், 2வது மொழி ஆங்கிலமா இருக்கட்டும், 3வது மொழி கட்டாய ஹிந்தியாக இருக்கக்கூடாது. மலையாளம் கத்துக்குங்க, தெலுங்கு கத்துக்குங்க, கன்னடம் கத்துக்குங்க, எந்த மொழி பிடிக்குதோ இந்திய மொழிகள்ல உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு மொழியை கத்துக்குங்க.